நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்குறேன். இங்கே நம்ம எதற்காக வந்திருக்கிறோம்? இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அதாவது கல்வியை எடுப்பதற்கு. ஏன் நம்ம கல்வியை எடுக்கணும்? கல்வி எடுப்பதான நோக்கம் என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. மறுமையில் இஸ்லாமிய கல்வியுடைய நோக்கம் மறுமையில் வெற்றி. மறுமையில் வெற்றி மாத்திரமல்ல, நம்ம உலகில் நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக அமைப்பதற்கும் இஸ்லாமிய கல்வி தேவை. அதான உண்மை. சரியான முறையில் பயணித்தா மட்டும்தான் மறுமையில் இலக்கை அடைய முடியும். தவறான முறையில் பயணித்தோம்டா இலக்கம் அடைய முடியாது. சரிங்களா? உங்களுக்கு என்ன வகுப்பு எடுக்கிறாங்க? ஸ்கூல் வகுப்பு அல்ல, இங்கே என்ன வகுப்பு எடுக்கிறாங்கன்னு கேட்குறேன். இஸ்லாத்துடைய அடிப்படை கல்வி, ஃபண்டமெண்டல். எப்பயுமே அடிப்படை தெரிஞ்சாதான் மேலே உள்ள விருட்சகம் என்ன செய்யும்? பெருசாக வளரும். வீடுடைய அஸ்திவாரத்தை சரியாக கட்டியிருந்தால்தான் மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? கட்டடங்களை உயர்த்த முடியும். அப்போ அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? இஸ்லாத்தில் அடிப்படையான விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதை நம்மளுடைய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அகீதா. இஸ்லாத்துடைய அடிப்படை கல்விக்கு பேர் என்னது? அகீதா. அகீதா அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டுதல், முடிச்சு போடுதல் அர்த்தம். இஸ்லாத்துடைய கொள்கைகளை என்ன செய்வது? முடித்து போடுவது, இருக்க வடிவமைத்திருப்பதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த அகீதாவில் நம்ம என்ன படிப்போம்? உங்களுக்கு அகீதாவை பற்றி கிளாஸ் எடுத்திருக்காங்கல்ல, இஸ்லாமிய கொள்கையை பற்றி கிளாஸ் எடுத்திருக்காங்களா இல்லையா? எடுத்திருக்காங்க. என்னென்ன படிச்சீங்க? என்னென்ன படிச்சீங்க? சரிங்களா? ஃபர்ஸ்ட் இஸ்லாம்னா என்ன இதை சொல்லி கொடுத்தாங்களா? இஸ்லாம்னா என்னண்டு? இஸ்லாம்னா நம்புவதுன்னா அப்ப ஈமான்னா என்ன? இறை நம்பிக்கை. இஸ்லாம்னா நம்பிக்கை, ஈமான்டா இறை நம்பிக்கை. அப்படியா? அப்படியா போச்சாங்க? இஸ்லாம் என்பது நேரிய வழிமுறை. என்னது? பாதை. மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பாதை தான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தில் எதையெல்லாம் ஒரு மனிதன் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னது? ஈமான். சரிங்களா? உலகத்தினுடைய 2 விதமான சித்தாந்தங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, இதை நீங்கள் பிற்காலத்தில் படிக்கப்படும் பொழுது இதன் ரீதியாக நீங்க நிறைய எதை சந்திக்கலாம் அப்படின்னா கருத்து வேறுபாடுகளை சந்திப்பீங்க. பின்னுக்கு நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்கல்ல, அப்ப கருத்து வேறுபாடுகளை சந்திப்பீங்க. ஃபர்ஸ்ட் மனித தோற்றம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனுஷன் எங்க இருந்து வந்தான்? ஆதம், ஹவ்வா. இன்னொரு இது என்ன சொன்னீங்க? இன்னொரு இது என்ன சொன்னீங்க? மங்கி. சரிங்களா? இந்த 2 பிரச்சனையை நீங்க என்ன செய்வீங்க? சந்திப்பீங்க. சரிங்களா? இறைவன் இந்த மனித சமுதாயத்தை உலகிற்கு படைத்து அனுப்பிச்சினா, அப்படிப்பட்டவர்கள்ல ஆதமும் ஹவ்வாவும் தான் முதலில் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்களிலிருந்து மனித தோற்றங்கள் என்ன செஞ்சு உருவாகியது அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் யார் அப்படின்னா படைப்பினவாதத்தை நம்பக்கூடியவர்கள். சரியா? படைப்பினவாதத்தை நம்பக்கூடியவர்கள். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை யார் சொன்னா? ஆக்சுவலா அது சொல்லப்பட்டது, சயின்டிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. சரிங்களா? எவனெல்லாம் குரங்கு வழியில் குரங்குடைய பேரண்ட் மூலமா பிறந்தேன்னு சொல்றானோ அவன் தான் குரங்குல இருந்து வந்தவன். அப்ப நம்மெல்லாம் யார் மூலமா பிறந்தவங்க? மனிதர்கள் மூலமா பிறந்தவங்க. அப்போ நம்மளுடைய பிறப்பு எப்படி? ஆதம் ஹவ்வா மனிதன் மூலமா தான் பிறந்திருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் முறை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பிற்காலத்தில் நீங்கள் நிறைய முரண்பாடுகளை சந்திப்பீங்க. இது மூலமா நீங்க உலக கல்வியை படிக்கப்படும் பொழுது இதை நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்றது என்னது? நிரூபிக்கப்படாத உண்மை. இதை என்ன செய்வாங்க? உங்களுடைய உள்ளத்தில் புகுத்துவாங்க. இந்த ரூல் தப்பு அப்படின்னா நம்ம இறைவன் அடைத்த
அந்த ரூலை வந்து என்ன செஞ்சிருக்கணும், சரியா விளங்கி இருக்கணும். சரிங்களா? அப்படிப்பட்ட ரூலை விளக்குவதற்கு அல்லாஹ் என்ன செய்தான் அப்படின்னா, தன்னுடைய புறத்திலிருந்தே வந்து மனிதர்களை கொண்டு வழிகாட்டுவதற்கு யார் அனுப்புனா? தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்களில் முதலாம் அனுப்பப்பட்ட தூதர் யார்? ஆதம். இறுதியாக அனுப்பப்பட்டவர் சரியா? இது தூதர் ஆதம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா வந்து தூதுத்துவத்தில் வந்து ரசூல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? முதல் ரசூலாக அனுப்பப்பட்டவர் யார்? இதுதான் நம்ம ஈமான்ல நம்பிக்கை கொள்ள போறோம். சரிங்களா? முதல் ரசூல் யாரு? நோஹ் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சரிங்களா? அவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்க, முதல் இறை சட்டங்களுடன் வந்த நபி. சரிங்களா? அதே போன்று பல நபிமார்கள் வந்தாங்க. ஏன் இந்த நபிமார்கள் வந்தாங்க? அல்லாஹ்வை பற்றி சொல்வதற்கு. அப்ப இஸ்லாம் என்பதற்கு சிறிய ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்றா, வரைவிலக்கணம் என்ன அப்படின்றா, பல விதமான வணக்க வழிபாடு சித்தாந்தங்களிலிருந்து ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வே வணங்கக்கூடிய சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு வழிமுறைக்கு பேர் தான் என்னது? இஸ்லாம். சரிங்களா? இந்த இஸ்லாத்தை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து யார் வரைக்கும் போதிச்சா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் போதித்தது இந்த இஸ்லாம் தான். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இஸ்லாம் எப்ப தோன்றுச்சு, யார் தோற்றுவித்தான்னு நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இஸ்லாத்துடைய ஃபவுண்டர், தோற்றுவிப்பாளர் நினைக்கிறோம். அது உண்மையா? இல்லை. இஸ்லாத்துடைய தோற்றுவிதம் மனிதன் எப்பொழுது இந்த பூமியில் காலை பதித்தானோ அப்பொழுதே என்ன செஞ்சிருச்சு? இஸ்லாம் தோன்றுச்சு. புரிஞ்சா? இஸ்லாம் வந்து எந்த கொள்கைக்கு அகைன்ஸ்ட்? இஸ்லாம்ன்றது வந்து இறைவனைவே வணங்கணும்னு சொல்லுது. அப்ப இது எதுக்கு முரண்பாடா இருக்கும்? இறைவன் அல்லாதவற்றையெல்லாம் இறைவன் சொல்லி வழங்குறாங்கல்ல, அவங்களுக்கு எதிரானது தானே இஸ்லாம். சரிங்களா? அதுதான் இஸ்லாம். அப்ப அடிப்படை அக்கீதாவில் வந்து நம்ம என்ன படிக்க போறோம்? இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்ன, இது கூட இன்னொரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தாங்களா? இஹ்சான். இஹ்சான் என்ன? இஹ்சான் என்ன? செருப்பு இல்லாம கட்டுறதுக்கு பிறகு இஹ்சான். இஹ்சான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஹதீஸ் ஜிப்ரீல் பாடம் நடத்துனாங்களா? உங்களுக்கு நடத்துனாங்களா? நடத்தலையா? பாதுதான் நடத்திருக்கா? சரி. இஹ்சான் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வை பார்ப்போமா? இதுவரைக்கும் யாருனாச்சும் பார்த்துருக்கோமா? முடியாது. அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? முடியாது. இந்த நம்பிக்கை வந்து உங்கள்கிட்ட உள்ளத்துல இருக்கணும். உலகத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, வலிமார்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை உலகத்தில் பார்க்க இயலாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அவனுக்கு அஞ்சி அந்த விஷயத்தை செய்யணும். அப்ப அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். இப்ப உதாரணமா வந்து ஒரு திருட்டு எடுப்போம். திருட்டு எடுக்கிறோம்டா, மேல சிசிடிவி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம்ல. அப்ப நம்மளுடைய அமல்கள்ல எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து நடைமுறையில செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்டா அல்லாஹ் நம்மளே கவனிக்கிறான் அப்படின்ற சிந்தனை நம்மளுக்கு வராம. காரணம் என்ன? நம்ம அல்லாஹ்வை பார்க்கல. சிசிடிவி கேமரா இருக்கிறது தெரியும், அதனால பயம் ஏற்படுது. அல்லாஹ் இருக்கிறதை வந்து உணர்ந்து இருக்கிறோமா? இல்லைன்னும் போது என்ன ஆகும்? பயம் இருக்காது. அப்படின்றதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா அல்லாஹ் உங்களை பார்க்கறான்ல, அந்த எண்ணத்தை கொண்டு நீங்க அல்லாஹ்வை அஞ்சுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பேர் தான் என்னது? இஹ்சான். நாம அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் என்ற அச்சத்துடன் நம்ம என்ன செய்வது? அமல் செய்வது. தொழுவது மாத்திரம் அமல் அல்ல. சரியா? இப்ப நீ கல்வி எடுக்க வந்து உட்கார்ந்துருக்க பத்தியா, இஸ்லாமிய கல்வி, இதுவும் ஒரு அமல் தான். நீ ஒரு வியாபாரம் செய்யற, அதை இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய வழிமுறையில் நீ வியாபாரம் செய்தாலும் அதுவும் என்னது? அமல் தான். சரிங்களா? புரிஞ்சா? இப்ப இஸ்லாம் வந்து எதை உள்ளடக்கி இருக்கும்? இஸ்லாம் வந்து 5 கான்செப்டா உள்ளடக்கி இருக்கும்.
சரிங்களா? தொழுகை, நோன்பு வருமா ஜக்காத் வருமா? எது வரும்? அடுத்து ஹஜ். இதுல இந்த கலிமாவின் மீது நம்பிக்கை கொள்வது அப்படின்னு என்ன? இது மட்டும் எண்ணங்களுடன் கட்டுப்பட்டது. இது ஃபுல்லா என்னவுடன் கட்டுப்பட்டது? செயலுடன் கட்டுப்பட்டது. டிஃபரெண்ட் புரியுதா? கலிமாவை எதனா செய்வோமா? செய்ய மாட்டோம், நம்பிக்கை தான் கொள்ளுவோம். கலிமாவுடைய சரியான உச்சரிப்பு என்ன? யாருக்காவது சரியான முறையில் கலிமா சொல்ல தெரியுமா? இது அரபியில் யாருக்குன்னா சொல்ல தெரியுமா? சரிங்களா? இதை தான் வந்து உங்களுக்கு புத்தகங்களில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, போதிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து இந்த கலிமாவை மொழிவது எப்படி அப்படின்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அது வந்து துவா. சரிங்களா? லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுதான் முழுமையான கலிமா. சரிங்களா? புரிஞ்சா? அப்ப இதெல்லாம் என்னது? செயல். இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா நபி காட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த முறைப்படி வந்து என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அதே போல இந்த கலிமாவை நபி எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்களோ அந்த முறையில் வந்து என்ன செய்யணும்? நீங்க நம்பணும். சரிங்களா? ரைட்டா? இந்த கலிமா எந்த விஷயத்தை உள்ளடக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. அல்லாஹ் ஒருவனே என்று சான்று பகருகிறேன், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் சொன்னீங்களா? இந்த நம்பிக்கை எப்படி நம்பிக்கை கொள்வது அப்படின்றது தான் என்னது? ஈமான். இந்த கலிமாவை எப்படி நம்பிக்கை கொள்வது அப்படின்றது தான் என்னது? ஈமான். ஈமான் வந்து எத்தனை பிரிவுகளாக இருக்கு? மொத்தம் ஈமானின் கடமைகள் எத்தனை? இப்படி கேட்டதே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வேறு உங்களில் பக்கத்தில் வேறு மதரசாக்களில் படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்களா ஈமானுடைய அடிப்படை எத்தனைண்டு? கேள்விப்பட்டது இல்லையா? அங்கே வந்து 7ன்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? சொல்கிறேன். சரிங்களா? அவங்க வந்து ஒரு இதை வந்து 2ஆ பிரித்து கொள்வாங்க. அதே போல் வந்து கலிமாக்களில் வந்து ஒரே ஒரு கலிமா தான் இருக்குது. அவர்களிடம் கேட்டால் எத்தனை கலிமான்னு சொல்லி கொடுப்பாங்க? 5 கலிமான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ துவா சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக கலிமாவாக மாற்றிட்டாங்க. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஈமானில் எதை எதை நம்புவோம்? இறை நம்பிக்கை தான் ஈமான். என்னென்ன நம்புவோம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரவா? எது உயரத்தில் இருக்குதோ அது ஃபஸ்ட்டு. சரியா? அல்லாஹ். சரிங்களா? 2வது அல்லாஹ்கிட்ட இருந்து நபிக்கு யாரு தூது கொண்டு வந்தா? மலக்குகள். அப்ப 2வது யாரு? மலக்குகளை நம்பணும். இந்த மலக்கு யார்கிட்ட வந்து செய்தியை சேர்த்தா? நபிட்ட. அப்படின்னா யாரு அவங்க? தூதுவர்கள். சரிங்களா? தூதர்கிட்ட என்ன செய்தியை சேர்த்தாங்க? வேதம். சரியா? அடுத்து வேதத்துக்கு அடுத்து என்னது? அந்த வேதம் முக்கியமா எதை இண்டிகேட் பண்ணும்? நன்மை தீமையும் இண்டிகேட் பண்ணுமா? அப்ப அதை போட்டுக்கலாமா? என்னப்பா வேதம் வந்து எதை இண்டிகேட் பண்ணும்? எதை வந்து குறிப்பிட்டு சொல்லும்? குர்ஆன் தான் வேதம். குர்ஆன் வந்து எதை பற்றி பேசுது? அல்லாஹ்வை பற்றி பேசும், மலக்குகளை பற்றி பேசும், தூதரை பற்றி பேசும், வேதத்தை பற்றியும் பேசும். அடுத்து எதை பற்றி பேசும்? இப்போ ஒரு ஆள் சொன்னான் மறுமை, இதை பற்றியும் பேசும். குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்தே மலக்கு மூலமாக தூதருக்கு கொடுக்கப்பட்ட வேதம்
எதை பேசும் அப்படின்னா அல்லாஹுவை பற்றியும் பேசும், மலக்கை பற்றியும் பேசும், தூதரை பற்றியும் பேசும், வேதத்தை பற்றியும் பேசும், மறுமையை பற்றியும் பேசும். அதுக்கடுத்து எதை பற்றி பேசும்? குட் அண்ட் பேட், அதை பற்றி பேசும். ஆனா அந்த நிகழ்வு யாருடைய நாட்டத்தின்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்? அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படி நடக்கும் அப்படின்னு தான் சொல்லும். சரிங்களா? இதான உண்மை, ரைட்டா? சரி, இது அளவுக்கு வந்து ஓகே. இஸ்லாம்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இஸ்லாம்னா என்ன? இஸ்லாமுடைய கடமைகள் 5. இஸ்லாம் அப்படின்னா என்ன? நான் ஒரு சின்ன விளக்கம் சொன்னேன். உலகத்தில் உள்ள பிற சித்தாங்களுக்கு மாற்றமான சித்தாத்தை கொண்டது. அதாவது என்னன்னா, மற்றவங்க எல்லாம் கடவுள் இல்லாத ஒன்றை கடவுளாக வணங்குவாங்க. நம்ம என்ன செய்யறோம்? உண்மையான கடவுளை ஒருமுகப்படுத்தி வணங்குவோம். அதுதான் வந்து இஸ்லாத்துடைய சாதாரண டெஃபினிஷன். சரிங்களா? ஈமான்னா என்ன? அந்த இஸ்லாத்தில் கடமைகள்ல கலிமா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம்ல, அந்த கலிமாவுடைய முறையை எப்படி நம்பிக்கை கொள்வது அப்படின்றத நம்பிக்கை கொள்வதுதான் என்னது? ஈமான். இஹ்சான் என்ன? இஹ்சான் என்ன? நம்புதல். எப்படி நம்புதல்? நாம அல்லாஹ்வை பார்க்கலாட்டினாலும் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி இது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பயிற்சி. சரிங்களா? உங்க எல்லா பத்திரையும் ஒரு ஆப்பிள் கொடுக்குறேன், யாருக்கும் தெரியாம போய் சாப்பிட்டு வரணும். எல்லா பேரும் என்ன செஞ்சிருவாங்க? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சு சாப்பிட்டுருவான். யாரும் இல்லை யாரும் இல்லைன்ற ஒரு பையன் மட்டும் சாப்பிட மாட்டான். அந்த பையன் என்ன பதில் சொல்லுவான்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்ய முடியாது? அல்லாஹுடைய பார்வையிலிருந்து மறைய முடியாது. சரிங்களா? அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? இது வந்து இந்த இஹ்சானை வழங்குவதற்கு உரிய முறை. சரிங்களா? இந்த இது புரிஞ்சா? இதுதான் நம்ப போறீங்க. சரிங்களா? இப்ப அல்லாஹ் அப்படின்ற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறோம். யாருக்கு? யார் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இந்த உலகத்துடைய விதிகளை வந்து இயக்கி கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட இறைவனை வந்து நாம் என்ன பேர் கொண்டு அழைக்கிறோம்? அல்லாஹ் அழைக்கிறோம். ஏன் அல்லாஹ்னு சொல்லி அழைக்கிறோம்? உலகத்துல வந்து கடவுளை குறிப்பதற்கு பல பேர் இருக்கு. ஆனா முஸ்லிம்கள் வந்து என்னன்னா அல்லாஹ்னு சொல்லி தான் அழைப்போம். சரிதானே? ஏன் இந்த பேரை சொல்றோம்? அல்லாஹ் என்ற பெயர் வந்து தனித்துவமான பெயர். இப்ப இது அல்லாத வேறு மொழியில உள்ள பெயரை வந்து நீங்க எடுத்து பாருங்க. உதாரணமா தமிழ்ல வந்து கடவுளை குறிக்கிறதுக்கு என்ன பேர் படிப்போம்? அது அரபுடா. தமிழ்ல கேட்கிறேன். இறைவனை குறிக்கிறதுக்கு வந்து தமிழ்ல என்ன பெயர் பயன்படுத்துவாங்க? கடவுள்னு பயன்படுத்துவாங்க, இறைவன் பயன்படுத்துவாங்க. சரியா? இப்ப கடவுள் இப்படின்ற தமிழ் பெயரை வந்து பயன்படுத்துறோம். ஆனா அல்லாஹ்ன்ற பேர் கூட வந்து இது வந்து என்ன செய்யாது? மேட்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா இதை வைத்து கடவுள் ஹல் போட்டா என்ன ஆகும்? பல கடவுள் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம் வரும். சரியா? இந்த ஹல்ல அடிச்சுட்டு இதுக்கு முன்னுக்க பெண் போட்டா பெண் கடவுள், பெண் கடவுள் கும்பிடுறாங்களா இல்லையா? அதே போல வந்து ஆங்கிலத்தை வந்து கடவுளை குறிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? காட். இது கூட எஸ் போட்டா காட்ஸ்னா பல கடவுள். சரியா? இது கூட டிஇஎஸ்எஸ் போட்டா காடஸ்னா பெண் காட். இது கூட வந்து டின் போட்டா டின் காட், கடவுள் இல்லை. இப்படியெல்லாம் வார்த்தை ஜாயலங்கள் என்ன செய்யலாம்? பண்ண முடியும். கடவுளை வந்து பெண் கடவுளை ஆக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், என்ன செய்யலாம்? பல கடவுள்னு சொல்லலாம். ஆனா இந்த அல்லாஹ்ன்ற வார்த்தை கூட என்ன செய்ய முடியாது? இந்த மாதிரி எந்த ஒரு விகுதியையும் சேர்க்க முடியாது. அதனாலதான் முஸ்லிம்கள் என்ன பயன்படுத்துறோம்? ஏக இறைவனை குறிப்பதற்கு
எதனுடன் பொருந்தாத தனித்துவமான ஒரு பேரை வந்து என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இந்த அல்லாஹுடைய பண்பை பற்றி நீங்கள் என்னென்ன விளங்கியிருக்கீங்க? அல்லாஹுடைய பண்புல முதன்மையான பண்பு தனித்துவம். அதான் என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத். சரிங்களா? அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான். அடுத்து அல்லாஹுவை பற்றி நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்க? சூரா இஹ்லாஸ் தான் அல்லாஹுவை பற்றி சிறந்த ஒரு வரைவிலக்கணம். சூரா இஹ்லாஸ் எல்லாத்துக்குமே தெரியுமா? சரிங்களா? அதனுடைய இரண்டாவது வாசகம் அல்லாஹு சமத். சமத் அப்படின்னா என்ன? எந்த தேவையும் மற்றவன். யாரிடமும் வந்து அல்லாஹிற்கு தேவையில்லை. ஆனால் பிற மத மக்கள் வந்து கடவுள்னு சொல்லி வழிபடுறாங்கல்ல, அந்த கடவுள்களுக்கு தேவை இருக்குன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க கடவுளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, வேற என்ன செய்வாங்க, பால் ஊற்றுவாங்க, வேற கடவுளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து இதெல்லாம் விட்டு என்னது, தேவையற்றவன். ஒரு சில மதத்துடைய கடவுள் கொள்கையை பார்த்தீங்கன்னா, கடவுள் செத்து போயிடுவாரு, அவரை உயிர்ப்பிப்பதற்கு என்ன செய்யும், உணர்த்தவருடைய உதவி தேவைப்படும். இந்த மாதிரி இருக்கும். உயிர்ப்பிப்பதற்கு உணர்த்தவருடைய தேவை தேவைப்படும். ஆனால் வந்து இந்த விதமான எந்த தேவையும் அல்லாஹ்விற்கு கிடையாது. சரிங்களா? அடுத்த வரி என்னது? லம் யலித் வலம் யூலத். லம் யலித், அவன் யாருக்கு பிறவும் இல்லை, அவன் வந்து யாருடைய குழந்தையும் கிடையாது. ஏன்டா வந்து யாருக்குனாச்சும் குழந்தையா இருந்தா அந்த குழந்தைக்கு அப்பா யாராயிருவா, கடவுள் ஆயிடுவார்ல. சரியா? அதைத்தானே ஹிந்து மதத்தில் பார்க்குறோமா இல்லையா? கிறிஸ்துவ மதத்திலையும் அது இருக்குது, பார்க்குறோம். அடுத்து யாரையும் பெறவில்லை, கடவுளுக்கு பிள்ளை பிறந்தா அதுவும் கடவுள் ஆயிரும், அவரும் கடவுள் ஆயிடுவாரு. அப்போ வந்து ஓரிரை கொள்கைக்கு முரணாக அமைதா இல்லையா? பிற மதங்கள்ல இதைத்தானே கட்டமைச்சிருக்காங்க. ஒருத்தர் கடவுள் இருப்பாரு, கடவுளுக்கு பிள்ளை இருப்பாங்க, கடவுளுக்கு அப்பாவும் இருப்பாங்க. இப்படிலாம் அல்லாஹ்விற்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் வருஷம் குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக அவனுக்கு ஒப்பாக எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்துடன் ஒப்பிட்டோம்டா அது கடவுளே கிடையாது. சரியா? இந்த வரைவிலக்கம் தான் அல்லாஹுடைய மிக சிறந்த வரைவிலக்கணம். இதை வந்து என்னண்டா இறையியல் கல்வி, அதாவது வந்து என்னண்டா கடவுளை பற்றிய கற்கக்கூடிய கல்வியில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டச் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் வந்து உண்மையான தங்கமா இல்ல கலப்பு தங்கமான்னு சோதிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு உரைகள்ல போட்டு தேவைப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்றை வந்து கடவுள்னு சொல்றாங்க. அந்த சொல்லக்கூடிய அந்த கடவுள் அப்படின்ற இத விஷயத்த இந்த 4 வரி கூட வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது கடவுளா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? அடுத்து என்னது? மலக்குகள். மலக்குகள் எதனால் படைக்கப்பட்டாங்க? ஒளியால் படைக்கப்பட்டாங்க. சரி, மலக்குகள்ல என்னென்ன வகையான மலக்குகள் இருக்காங்க? நீங்க தெரிஞ்ச பேரு சொல்லு. மலக்குல் மவுத், ஜிப்ரீல். ஜிப்ரீலோட ரோல் என்ன? மலக்குல் மவுத்துடைய ரோல் என்ன? மனிதர்களை மரணிக்க செய்பவர் தான் மலக்குல் மவுத். மலக்குல் மவுத்துக்கு மரணம் இருக்கா? இருக்கிறது. சரிங்களா? பிற்காலத்தில் படிப்பீங்க அந்த ஹதீஸை. எல்லாத்தையும் அல்லாஹ் அழித்த பிறகு இறுதியாக மலக்குல் மவுத்தையும் அழித்து விட்டு ஒரு அல்லாஹ் ஒரு கர்ஜனை செய்வான் அப்படின்னு சொல்லி சஹி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது. சரிங்களா? இதை வந்து பின்னுக்கு நீங்கள் நிறைய தெரிஞ்சு கொள்ளும் போது நம்ம அடிப்படை தானே படிக்கிறோம். இப்போ வந்து என்னது, உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஸ்கூல்ல ஆனாவனா படிச்சுட்டு எழுத்துக்கூட்டி படிப்பதற்கு படிக்கிறோம். மேலே உள்ள புத்தகங்களை எல்லாம் புரிவதற்கு அடிப்படையான விஷயத்தை தான் இங்க என்ன செய்யறோம், கற்கிறோம். சரிங்களா? அடுத்து ஜிப்ரீலுடைய ரோல் என்ன? வஹியை கொண்டு வருவது. சரிங்களா? அடுத்து வேற என்ன மலக்கு உங்களுக்கு தெரியும்? சூர் ஊதக்கூடிய மலக்கு. சரிங்களா? எதுக்கு சூர் ஊதுறாரு? உலக அழிவிற்காக ஓதப்படக்கூடிய ஒரு இது. சரிங்களா? அடுத்து வேறு என்ன மலக்கு? மீகாயில். இவருடைய ரோல், இவரும் சில சமயம் வந்து என்னன்னா தூதருக்கு வஹியை கொண்டு வருவாங்க. இது அல்லாமல் இரணத்திற்காக, அதாவது வந்து வாழ்வாதாரத்திற்கான ஒரு மலக்காக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லப்பட்டிருக்கும். இது அல்லாத வேறு என்ன மலக்கு இருக்கும்? கேள்வி கேட்கக்கூடிய முன்கர் நக்கீர். சரிங்களா? வேறு என்ன மலக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க?
ரில்வான் எதற்கு பாதுகாவலர்? அப்ப நரகத்துடைய பாதுகாவலர் யாரு? மாலிக். அப்போ உங்களுக்கு தூதரை பற்றி, மலக்குமார்களை பற்றி ஓரளவுக்கு என்ன செய்யுது, தெரியுது. அடுத்து என்னது? தூதர். இதை வந்து என்ன, முதல் தூதர் யாரு, முதல் நபி யாரு உங்களுக்கு இப்படி கேட்போம்? ஆதம். முதல் தூதர், முதல் தூதர் நூஹ். சொன்னோம்ல, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுடன் முதல் அனுப்பப்பட்ட தூதர் வந்து நூஹ். சரிங்களா? இறுதி தூதர் யாரு? சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இறை தூதருடைய பரம்பரை? சரி, சிம்பிளா உங்களுக்கு கேட்கலாம். யாருடைய நினைவா வந்து என்னன்னா குர்பானி கொடுக்கிறோம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? அப்ப அவங்கள குறித்து தெரியும்ல, அவருடைய வம்சாவளி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் நபியுடைய தந்தை யாரு? இப்ராஹிம். இப்ராஹிம் நபியை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹுடைய தோழர் யாரு? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். நீங்க அல் குர்ஆனை படிக்கும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய மில்லத், அதாவது அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல முகமது நபிக்கு கட்டளை இடுவான். சரிங்களா? இதெல்லாம் வந்து நபிமார்கள், தூதர்கள். இது அல்லாமல் குர்ஆன்ல எத்தனை தூதர்களுடைய பெயர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு? 25 நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வேதம். என்னென்ன வேதம் இருக்கு? குர்ஆன். வேற உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? அகீதா வகுப்புல சொல்லி தந்தாங்கல்ல, அப்ப சொல்லு. மறந்துச்சு. மனிதன் மறதியாளன் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல வசனம் இருக்கா? இருக்கு. சரிங்களா? மறந்துடும். சரிங்களா? வேற என்ன? 2 வேதம் தானே சொல்லப்பட்டிருக்கு. 4 பேர் குறிப்பிடப்பட்ட வேதம் எத்தனை? 4. சரிங்களா? அதுல வந்து நீ என்ன பேருப்பா சொன்ன? இன்ஜீல். அடுத்து இன்ஜில், குர்ஆன். வேற என்ன வேதம் இருக்கு? தௌராத். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சபூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சரி, இன்ஜில் வேதம் எந்த நபிமாருக்கு கொடுக்கப்பட்டது? ஈசா. சரிங்களா? இந்த இன்ஜில் வேதத்தை தான் கிறிஸ்தவர்கள் வந்து புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்றாங்க. பைபிளுடைய புதிய ஏற்பாடு. பைபிள் அப்படின்றது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்ற 2 புத்தகங்களை உள்ளடக்கியது. அதில் புதிய ஏற்பாடு தான் இன்ஜில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவதற்கு அவங்களுக்கு எந்தவித சான்றும் பைபிளில் கிடையாது. சரிங்களா? எவிடன்ஸ் எங்க இருக்குது? ஈசாவிற்கு வந்து ஒரு வேதம் கொடுக்கப்பட்டதுன்றதுக்கு எவிடன்ஸ் வந்து குர்ஆன்ல தான் இருக்கே தவிர அவர்களுடைய பைபிள்ல கிடையாது. சரிங்களா? குர்ஆன் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சரியா? நபிக்கு கொடுக்கப்பட்டது. தௌராத் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்டது. தௌராத் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு தான் வந்து என்ன செய்யப்படுது? தௌராத் கொடுக்கப்பட்டது. குர்ஆனிலே அதிகமாக இடம்பெறக்கூடிய ஒரு நபி யாரு? மூசா. இவருடைய வரலாறு தான் அதிகமாக இடம்பெறும். சரிங்களா? அதே போல பல அற்புதங்களை தன்னுடைய சமுதாயத்திற்கு மத்தியில் காட்டியவர் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏறக்குறைய எத்தனை அற்புதங்கள் குர்ஆன் சொல்லுது? அது ஈசா. சரிங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து எத்தனை அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்ததா குர்ஆன்ல சொல்றான்? 9 அத்தாட்சிகள். சரிங்களா? அதெல்லாம் பின்னுக்கு நடத்துவாங்க.
அடுத்து சபூர் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சபூர் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சரி, சபூர் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தாவூத். சுலைமான் சொன்னீங்கல்ல, அவங்களுடைய தந்தை தான் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? இது ரெண்டும் கொஞ்சம் பெரிய சாப்டர். பின்னுக்கு வந்து என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. சரிங்களா? இப்ப தெரிஞ்சா ஈமான்றதுல நம்ம என்னென்னத்தை படிக்கிறோம்? ஈமான்ல அல்லாஹ்வை பற்றி படிப்போம், மலக்குமார்களை பற்றி படிப்போம், தூதர்களை பற்றி படிப்போம், வேதங்களை பற்றி படிப்போம், மறுமையை பற்றி படிப்போம். அடுத்து நன்மை தீமை அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்குது அப்படின்ற விஷயங்களை படிப்போம். இதெல்லாம் புரிஞ்சா உங்களுக்கு? இல்ல கண்ணை கட்டி காத்துல விட்டது மாதிரி இருந்துச்சா? புரிஞ்சா? சரிங்களா? நீங்க அடுத்து இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கல்ல, உங்களுக்கு 2 வாரமா என்ன நடத்துனாங்க? இவ்வளவு நேரம்லாம் இழுக்க முடியாது. 2 வாரமா உங்களுக்கு எதை பத்தி நடக்கிறாங்க? போதை பாவனைகளை பற்றி தானே நடத்துறாங்க. சரியா? போதை பாவனை தானே. சிகரெட் அப்படின்றது போதை பொருள்ல ஒரு பொருள். சரிங்களா? அதை பத்தி தானே நடத்துறாங்க. போதை பொருள் நம்மளுடைய உறுப்புகள்ல என்னென்ன உறுப்பை பாதிக்கும்? லங்ஸ்னா என்னது? குடலா? லங்ஸ்னா லங்ஸ்னா நுரையீரல். சரிங்களா? நீங்க பார்க்கும்போது இப்படி காமிச்சாங்களா? இப்படி இருந்துச்சா? சரிங்களா? இதுக்கு பேர் ஆல்வி ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்வி ஓலை. சரியா? அருவியிலிருந்து கிடைச்ச ஓலைச்சுவடி, அதனால ஆல்வி ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம என்ன செய்வோம்? ஒரு உள்ள இழுக்கும் போது என்ன காத்த உள்ள இழுப்போம்? கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுப்பா, ஆக்சிஜனை இழுப்போம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். சரிங்களா? ஆனா இந்த ட்ரக்ஸை பயன்படுத்தும் போது எது உள்ள போகும்? கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகும். கார்பன் டை ஆக்சைடு உள்ள போனா என்ன செய்யும்? குடல் வெந்து போகாது. நம்மளுடைய இரத்த ஓட்டத்துடைய சுத்திகரிப்பை ஆக்சிஜனை மையமா வச்சது. அப்ப ஆக்சிஜன் இல்லாம அங்க என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி இருக்கும்டா, இப்படி இருக்கும். இதனுடைய வடிவம் CO2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை, கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுக்கும் போது என்ன செய்யும்? ரத்தம் வந்து ஆக்சிஜனை கேட்கும். ஆக்சிஜன் இல்லை, அப்ப என்ன செய்யும்? இந்த 2 ஓவை வந்து சிங்கிள் ஓவா வந்து என்ன செய்யும்? கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, CO மாறிச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு. இது விஷம். அதனாலதான் நம்ம லங்ஸ் என்ன செய்யுது? கெட்டு போகுது. லங்ஸ் கெட்டாலும் பரவாயில்ல. இன்னொன்று பேன்கிரியாசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கல்லீரல். சரிங்களா? இந்த கல்லீரல் வந்து இப்படி இருக்கும், ஒரு நீளமான அமைப்பு. சரிங்களா? உடம்புல உள்ள எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கன் இது. இது என்ன செய்யும் அப்படின்னா, பல்லி இருக்கு பார்த்தீங்களா, பல்லி அடிச்சு விட்டா வால் தனியாக விழுகும், பல்லி தப்பிச்சு ஓடிச்சுன்னா திரும்ப வால் முளைச்சிடும் பார்த்தீங்களா, அது மாதிரி கண்டென்ட் உள்ளது. இது வந்து பாதி அறுத்து இன்னொரு ஆளுக்கு வச்சாலும் வளர்ந்துடும். ஆனால் நீங்கள் ட்ரக்ஸு இந்த சிகரெட்டை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அம்மா வந்தால் எப்படி இருக்கும், சுரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிருச்சுன்னு வச்சுக்க, உடம்புல உள்ள அனைத்து செயல்பாடுகளும் முடங்கிடும். சரியா? இது வந்து இந்த புகையிலையுடைய மிக மோசமானது. அடுத்து வந்து இந்த புகையிலையில் உள்ள என்னென்ன மோசமான பொருள் இருக்கிறதா வந்து வீடியோவில் கேள்விப்பட்டீங்க. நிறைய வந்து இதுல வந்து என்னென்ன கேடு கெட்டது இருக்குது. அதுல வந்து முதன்மையானது நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிக்கோட்டின். அடுத்து வந்து வேற என்ன இருக்குன்னு சொன்னாங்க, ஃபார்மால்டிஹைடு. லாஸ்ட் வீடியோ நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா, அதில் ஃபார்மால்டிஹைடுன்னு நிப்பாட்டிருப்பாங்க. சரியா? இந்த ஃபார்மால்டிஹைடை ஒரு கோப்பையில் இப்படி ஊற்றி இப்படி கண்ணில் கிட்ட கொண்டு போனால் கண்ணு கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு கெமிக்கல் அது வந்து இந்த நிக்கோட்டின்ல, இந்த போதைப் பொருளில் என்ன இருக்குது. இதெல்லாம் விட மோசமானது என்ன அப்படின்னா பென்சோபைரின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. இது வந்து 1ஆம் நம்பர் கேடுகட்ட ஒரு வேதிப்பொருள். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன இருக்கு, சைனைடு. சைனைடு சாப்பிட்டு செத்து போனான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சைனைடுன்ற விஷம். அந்த விஷமும் இந்த போதைப் பொருளில் இருக்கு. மனிதன் தன்னை அறியாமலே இந்த விஷங்களை வந்து என்ன செய்யறான், இந்த போதைப் பொருட்கள் மூலமா சிறிதா என்ன செய்யறான்டா உள்வாங்குறான். உள்வாங்கும் போது நல்லா தான் இருக்கும். மனிதன் வந்து தத்துவம் பேசுவான். மனிதன் வந்து மிகப்பெரிய தர்க்கவாதியா இல்லையா, இதை குடிச்சா நான் செத்து போயிருவேன்டா, இதை குடிக்காதவன்லாம் என்ன உயிரோடைய வாழ போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், தர்க்கம் பேசுவான். ஆனால் இந்த போதைப் பொருள் இல்லாதவர்கள் இறக்கக்கூடிய நிகழ்வையும் போதைப் பொருள் அருந்தியவர்கள் இறக்கக்கூடிய நிகழ்வையும் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டை வந்து என்ன செஞ்சிடலாம், ஏஜ் கம்மியா சாகிறது, எடுக்காதவனும் சாகுறான். ஆனால் அந்த வேதனை இருக்கு பாத்தியா, அது படுமோசமாக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த கேன்சர் சொல்றாங்களே, கேன்சர் அப்படின்னா என்ன, கேன்சர் அப்படின்றது வந்து கெட்டு போறது இல்ல, உடம்பில் வந்து தேவையில்லாத செல்கள் வளருவது தான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் வந்து புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புற்றுநோய்க்கு வந்து சென்னை அடையாறுல வந்து இந்த புற்றுநோய்க்குண்டே ஒரு மருத்துவமனை இருக்கு. அங்க போனீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்துருவீங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து அங்கதான் இருக்குது புற்றுநோய்க்கு. புற்றுநோயில பல வகை இருக்கு. ரத்தத்தில் வரக்கூடிய புற்றுநோய் இருக்கு, நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் இருக்கு, வாயில வரக்கூடியது இருக்கு, எலும்பில் வரக்கூடியது இருக்கு. இப்படி வந்து என்னன்னா பல வகையான புற்றுநோய்கள் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து என்னன்னா சிறு வயதுல இருந்தே வந்து என்னன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தில் பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிந்தவர்கள் வந்து பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவர்களிடம் வந்து என்னன்னா இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எடுக்கணும். நீங்கள் இஸ்லாத்தை பற்றி இங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, பெரியவர்களாக ஆன பிறகு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்தில் இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களை சிறு வயசுல இருந்து பார்த்துட்டாங்க. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் வந்து தாக்கம் செலுத்தாது. ஆனால் நீங்கள் சிறு வயதிலே சரியாக படித்து கொண்டு அதை வீட்டில் சொல்லும் பொழுது என்ன செய்யும், ஒரு தாக்கம் ஏற்படும். இஸ்லாத்துடைய மாற்றம் என்பது ஒவ்வொரு செங்கக்கெல்லாம் அடுக்கி ஒரு கட்டடத்தை உருவாக்குவது போன்றுதான். நம்ம சொல்லக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலே வரதான் என்னென்ன தூய்மையான இஸ்லாம் கட்டமைக்கப்படும். அதுக்கு வந்து நீங்க எதை கட்டுறீங்களோ அதை வந்து உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏற்றி வைங்க. சரிங்களா? இதோட வந்து நம்ம இந்த கிளாஸ் என்ன செஞ்சிருவோம், முடிச்சுக்குவோம்.